அனைவருக்கும் வணக்கம். பணம் மற்றும் பங்குகள் இந்த சேனலை நம்ம மெயினாக ஸ்டார்ட் பண்ணதுக்கான ரீசன், ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி அடிப்படையே தெரியாத மக்கள் கூட நம்ம வீடியோஸை பார்க்குறது மூலமாக அவங்களுக்கு பேசிக் நாலேஜ் வரணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ சேனலில் நம்ம இன்றைக்கி 5th எபிசோடாக பார்க்க போகிறோம். இதில் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் யூஸ் பண்ணக்கூடிய மெயினான 5 ரேஷியோஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தின வீடியோக்களில் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னால் என்னது, டெக்னிக்கல் அனாலிசிஸ்னால் என்னது, ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரெண்ட் என்ன, இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். ஸோ அந்த வீடியோவை இது வரைக்கும் பார்க்காதவங்க போய் ரீகால் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு இன்னும் பெட்டரான ஐடியா கிடைக்கும். அண்ட் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண மக்கள் அனைவருக்குமே நன்றி. ஸோ இதுதான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரேஷியோ அனாலிசிஸில் மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வேல்யூவேஷன் ரேஷியோஸ், ரெண்டாவது ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ், மூணாவது டெப்ட் ரேஷியோஸ். ஒரு கம்பெனியோட வேல்யூவேஷனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான ரேஷியோஸ் தான் ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ, ப்ரைஸ் டு புக் ரேஷியோ அண்ட் டிவிடெண்ட் ஈல்டு. ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியை யூஸ் பண்ணலாம். ஒரு கம்பெனியோட கடன் நிலைமையை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோவை வச்சு அனலைஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது பிஇ ரேஷியோ. பிஇ ரேஷியோவோட ஃபார்முலா என்னென்னா ப்ரைஸ் பெர் ஷேர் டு ஏர்னிங் பெர் ஷேர். அதாவது ஒரு கம்பெனியோட கரண்ட் ப்ரைஸை அதோட ஏர்னிங்ஸ், ஒரு ஷேரோட ஏர்னிங்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறத வச்சு நம்ம டிவைட் பண்ணும்போது கிடைக்கிறது தான் பிஇ ரேஷியோ. பிஇ ரேஷியோவில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ட்ரைலிங் பிஇ, இன்னொன்று ஃபார்வர்ட் பிஇ. லாஸ்ட்டு 12 மந்த்ஸை எடுத்துக்கிட்டு அதில் உள்ள ஏர்னிங்ஸை பேஸ் பண்ணி கொண்டு வர்றது ட்ரைலிங் பிஇ. இது ஓரளவு ரிலையபிளாக தான் இருக்கும், ஏன்னா ஹிஸ்டாரிக்கலில் நடந்த டேட்டாவை வச்சு தான் இது பண்ணுறோம். இன்னொன்று ஃபார்வர்ட் பிஇ. ஃபார்வர்ட் பிஇயை பொறுத்தவரை நெக்ஸ்ட்டு அப்கமிங் 12 மந்த்ஸில் உள்ள எந்த மாதிரி நம்ம ஏர்னிங்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத ப்ரொஜெக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பிஇயை கண்டுபிடிக்கிறது வந்து ஃபார்வர்ட் பிஇ. இது ஒரு கம்பெனியோட ஃப்யூச்சர் எக்ஸ்பெக்டேஷன் என்னங்கிறத இதை பேஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதில் ஒரு விஷயம் இருக்குது, நம்ம அக்யூரேட்டாக ஃபோர்காஸ்ட் பண்ணால் மட்டும்தான் அதை கண்டுபிடிக்க முடியும். அடுத்து பிஇ ரேஷியோ பொறுத்த வரைக்கும், இப்போது ஒரு ஷேரோட பிஇ ஹையாக இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா அந்த கம்பெனியில் உள்ள ஷேரை வாங்குறதுக்கு மக்கள்கிட்ட அதிகமான நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒரு கம்பெனியோட ஷேர் எவ்வளோ ரேட் இருந்தாலும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம், அந்த கம்பெனியில் கண்டிப்பாக வளர்ச்சி இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ ஓரளவு ஹை பிஇ ரேஷியோஸில் இருக்கிறதுலாம் க்ரோத்தான ஸ்டாக்ஸாக தான் இருக்கும் கண்டிப்பாக. சேம் டைம் லோ பிஇ ரேஷியோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட். இதெல்லாம் அண்டர் வேல்யூடு ஸ்டாக்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு கம்பெனியில் இப்போ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நடக்குன்னா கண்டிப்பாக அந்த கம்பெனியோட ஷேரோட ப்ரைஸ் கம்மியாகும் ஆட்டோமேட்டிக்காகவே. ஸோ அதே மாதிரி நேரத்தில் அதோட பிஇ ரேஷியோ குறையும். இதே மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் அண்டர் வேல்யூட் ஸ்டாக்ஸ்னு சொல்லுவாங்க. கடைசியாக பார்க்க போகிறது நோ பிஇ ரேஷியோ. ஒரு கம்பெனியில் ஏர்னிங்ஸ் எதுவுமே வராமல் இருக்குது, நிறைய செலவுகள் தான் ஆகுதுன்னா அந்த இடத்துல நெகட்டிவ் ஏர்னிங்ஸ் வரும். ஸோ லாஸ் தான். அந்த இடத்துல நோ பிஇ ரேஷியோ. ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற ரேஷியோ ப்ரைஸ் டு புக் ரேஷியோ. இதில் ப்ரைஸுங்கிறது மார்க்கெட்டோட ஆக்சுவல் ப்ரைஸு. ஆனால் புக் வேல்யூங்கிறது டோட்டல் அசட்டில் இருந்து டோட்டல் லயபிலிட்டியை கழிச்சிட்டு மொத்தம் ஓவராலாக அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் எவ்வளவு குவான்டிட்டியை நம்ம வச்சு டிவைட் பண்ணும்போது கிடைக்கிறது தான் புக் வேல்யூ பெர் ஷேர். ஸோ பிபி ரேஷியோனா மார்க்கெட் ப்ரைஸ் பெர் ஷேர் டிவைடட் பை புக் வேல்யூ பெர் ஷேர். பிபி ரேஷியோ வச்சு என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ பிபி ரேஷியோ லெஸ் தேன் 1 இருந்துச்சுன்னா அது அண்டர் வேல்யூட் ஸ்டாக்ஸ். இதுங்கிற பிபி ரேஷியோ ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து அதோட புக் வேல்யூவுக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. பிபி ரேஷியோ ஹையாக இருக்கிற பட்சத்தில் அது ஓவர் வேல்யூட். ஏன்னா ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஆனால் புக் வேல்யூ கம்மியாக இருக்குது. அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல கொஞ்சம் ரிஸ்கியாக தான் இருக்குது, ஏன்னா எப்போனாலும் ப்ரைஸ் கவர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இந்த பிபி ரேஷியோட மெயினான அப்ளிகேஷன் வேல்யூ இன்வெஸ்டிங். என்னென்னா ஒரு கம்பெனியோட வேல்யூ எவ்வளோ இருக்குது, நல்லா இருக்கா இல்லையா, அதை பொறுத்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இது ஒர்த் இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரேஷியோ ரொம்பவே யூஸ் ஆகும். இப்போ லோ பிபியாக இருக்கும்போது
சில நேரத்துக்கு அந்த கம்பெனியில் ஏதாட்டி ப்ராப்ளம்ஸ் நடந்தாலும் லோ பிபியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதையும் நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கணும். அந்த சைடு போய் அந்த கம்பெனி சம்மந்தமான ஏதாட்டி நெகட்டிவ் நியூஸ் இருக்கா, இல்லை அந்த செக்டார் சம்மந்தமாக ஏதாட்டி நெகட்டிவ் நியூஸ் இருக்கா, அதையும் நம்ம வாட்ச் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இதோட இன்னொரு அப்ளிகேஷன், அதாவது சில செக்டார்ஸில் நம்மளோட வேல்யூஷனை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி இடத்துல இந்த புக் வேல்யூவை வச்சு ஈஸியாக அது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் பிபி ரேஷியோவை வச்சு அந்த செக்டார்ஸ்லேயே இருக்கிற மற்ற கம்பெனிஸை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்து அதில் எது பெஸ்ட்டு கம்பெனியாக இருக்குது, எது பெஸ்ட்டு ப்ரைஸில் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இது மூலமாக கண்டுபிடிச்சிக்கலாம். மூணாவதாக நம்ம பார்க்கக்கூடியது டிவிடெண்ட் ஈல்டு. ஸோ டிவிடெண்ட்னா எல்லாருக்குமே தெரியும். ஒரு கம்பெனியிலேருந்து கிடைச்ச லாபத்தில் ஒரு பங்கை முதலீட்டாளருக்கு கொடுக்கறது தான் டிவிடெண்ட். அதாவது இந்த வருஷத்தில் ஒரு 2 தடவை கொடுக்கலாம், 3 தடவை கொடுக்கலாம், ஏன் 4 தடவை கூட கொடுக்கலாம். ஸோ டோட்டல் டிவிடெண்டை அதோட ஷேரோட ப்ரைஸால் டிவைட் பண்ணி அதை 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு டிவிடெண்ட் ஈல்டு கிடைக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் இங்கே பார்ப்போம். ஒரு கம்பெனியில் ஒரு ஆனுவல் டிவிடெண்ட் ஒரு 2 ரூபா கொடுக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஷேருக்கு. அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு இந்த நேரத்தில் இப்போ 50 ரூபா இருக்குது. அப்படிங்கிற பட்சம் அதோட கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது அதோட டிவிடெண்ட் ஈல்டு 4%. கம்பெனி ஏறுது இறங்குது இது எதுவுமே இல்லாமல் அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் நம்ம கையில் இருந்தால் மட்டுமே அதிலேருந்து 4% லாபம் நமக்கு கிடைக்கும். டிவிடெண்ட் ஈல்டை வச்சு நம்ம எதை கண்டுபிடிக்கலான்னா, ஒரு கம்பெனியோட க்ரோத் எப்படி இருக்குது, அதோட ஏர்னிங்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ ஹை டிவிடெண்டாக கொடுக்குற கம்பெனியாக இருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏர்னிங்ஸும் நிறைய பண்ண போய் தான் நிறைய நமக்கு கொடுக்காங்க. அதாவது இன்கம்மை பேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இந்த டிவிடெண்ட் ஈல்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க அதை பேஸ் பண்ணி ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணுவாங்க. ரெண்டாவது லோ டிவிடெண்ட் ஈல்டு. இதை நம்ம ஆப்போசிட்டாகவும் பார்க்கலாம். லோவாக கொடுக்குறதுனால அவனோட ஏர்னிங்ஸ் கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம் கிடையாது. அதே கம்பெனி தனக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தை மறுபடி ரீஇன்வெஸ்ட் பண்ணி கம்பெனி இன்னும் க்ரோத்தான நிலைக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற கம்பெனிகள்லேயும் டிவிடெண்ட் ரொம்ப கம்மியாகவே தான் கொடுப்பாங்க. ஆனால் அதோட ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். தென் நம்ம 4வதாக பார்க்குறது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. இதோட மெயின் ரீசன் ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்கி அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரேஷியோ நம்ம யூஸ் பண்ணலாம். இதோட ஃபார்முலா எடுத்து பார்த்துக்கிட்டோன்னா, நெட் இன்கம்மை மொத்தமாக இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ் கையில் இருக்கிற ஈக்விட்டியால் டிவைட் பண்ணி அதை 100ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ROE என்னன்னு கிடைக்குது. இதில் ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டினா ஒரு கம்பெனியோட டோட்டல் அசட்டை அதோட லையபிலிட்டியில் வச்சு கழிக்கிறது தான் ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஒரு கம்பெனியோட நெட் இன்கம் 10 கோடின்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஷேர் ஹோல்டர்ஸோட பங்கு மட்டும் 50 கோடி. அப்போ அந்த கம்பெனி நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி பார்க்கும்போது 20% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி பார்க்கலான்னா, ஹை ROE இருக்கிற கம்பெனிலாம் ஸ்ட்ராங்கான ப்ராஃபிட் அந்த இடத்துல இருக்குதுன்னு அர்த்தம். சேம் டைம் மேனேஜ்மெண்ட் நம்ம கொடுக்குற காசை நல்ல சிக்னிஃபிகண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சேம் டைம் லோ ROE இருக்கிற கம்பெனிஸ்லாம் நம்மளோட காசை கரெக்டாக யூஸ் பண்ண மாட்டேங்காங்க. அதாவது செலவுகளுக்கு அதிகமாக நம்ம பணத்தை யூஸ் பண்ணுறது, அதே மாதிரி காரணத்தால் ROE கம்மியாகும். நெகட்டிவ் ROE இருக்கும். இது இந்த கம்பெனியை நம்ம வாங்கவே கூடாது அப்படிங்கிறதுக்கான சிக்னல் தான் நெகட்டிவ் ROE. ஃபைனலாக நம்ம பார்க்குறது டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ. அதாவது ஒரு மனுஷனுக்கு கடன் இருந்தால் அதுவே அவனுக்கு பாதி சும்மா மாதிரி, அதே மாதிரி தான் ஒரு கம்பெனிஸ்களுக்கும். அதுக்காக கடனே இல்லாமல் எந்த கம்பெனியும் ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ கடன் வச்சுருப்பாங்க, ஆனால் அதை லிமிட்டாக வச்சுருக்காங்களா இல்லை அதிகமாக வச்சுருக்காங்களா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ரேஷியோ. ஸோ இதோட மெயின் ஃபார்முலா எடுத்துக்கிட்டோன்னா, டோட்டல் டெப்டை அதோட ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டியால் டிவைட் பண்ணும்போது கிடைக்கிறது தான் நமக்கு டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ. இதில் ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டினா என்ன அர்த்தம், அதே தான் நம்ம இதுக்கு முன்னால் பார்த்தது தான். டோட்டல் அசட்லேருந்து டோட்டல் லையபிலிட்டியை கழித்து வர்றது தான் ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு கம்பெனியோட டோட்டல் டெப்ட் எடுத்துக்கிட்டோன்னா 100 கோடி இருக்குது. ஆனால் ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி வெறும் 50 கோடி தான் இருக்குன்னா அதோட ரேஷியோ 2. ஸோ டெப்ட்டு தான் அந்த கம்பெனியில் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். இது நமக்கு ஒரு நெகட்டிவ் சிக்னலை நமக்கு தரும்.
எப்படின்னா ஹை டிஇ ரேஷியோ ஆக ஆக அந்த கம்பெனியில் கடன்கள் அதிகமாக வாங்குகிறாங்க வரவை காட்டிலும். அப்போது அந்த இடத்துல ஒரு ரிஸ்க் இருக்குது. என்றைக்கினாலுமே கம்பெனி கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். லோ டிஇ ரேஷியோ இது ஒரு கம்பெனியோட ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டியை நமக்கு காமிக்கும். ஏன்னா அவங்க கடன் கம்மியாக வாங்குறாங்கன்னா அவங்களோட ஏர்னிங்ஸ் வந்து நல்ல கரெக்டான முறையில் யூஸ் பண்ணுறாங்க. சேம் டைம் அவங்களோட க்ரோத்தும் ஒரு ஸ்டேபிளான கண்டிஷனில் மேலே போய்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு கம்பெனி ஷேரை நம்ம வாங்குறதுக்கு முன்னால் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்த ஒவ்வொரு ரேஷியோவுமே ஒவ்வொரு விஷயத்தை நமக்கு எடுத்து காமிக்கி. இதுதான் ஃபண்டமெண்டல்ஸோட பேசிக்ஸ். ஆனால் இந்த ரேஷியோஸில் இன்னுமே இன்பில்ட்டாக நிறைய விஷயங்கள் இருக்குது. அது ஒவ்வொரு ரேஷியோவை நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.